அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தில் உங்களுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். நிறைய குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. 3வது வாரம்னா இன்னும் 4வது வாரம்னா இன்னும் கம்மியாயிடுவீங்க போல இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? சரி, ஒரு பல்லவி பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் தெரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லாஸ்ட் டைம் நம்ம கூடி இருக்கும்போது சமாரிய ஸ்திரியோட கர்த்தர் எப்படி சுவிசேஷம் பகிர்ந்து கொண்டார் என்று நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குதா? இருக்காது? அல்லேலூயா. ஞாபகம் இருக்கிறவங்க கைத்துங்க. எப்படியெல்லாம் அவங்க சம்பாஷணை நடந்தது, என்னென்ன பேசினாங்க, கர்த்தருடைய அவருடைய மூடு எப்படி இருந்தது, சமாரியா ஸ்திரியோடைய மூடு எப்படி இருந்தது, ஆனாலும் அவங்களுக்கு எப்படி சுவிசேஷம் பகிர்ந்து கொண்டான்ட்டு நம்ம பார்த்தோம். அதே போல இன்னைக்கு கூட கர்த்தர் இன்னொரு அந்நிய ஸ்திரியோட சம்பாஷணை இருக்கு. அல்லேலூயா. அவங்களுக்கு எப்படி அவர் சுவிசேஷம் சொன்னார். ஏன்னா இவங்க 2 பேருமே இஸ்ரேல் ஜனங்க இல்லை, யூத ஜனங்க இல்லை. ஏசப்பா சொல்லுவாரு, நான் இஸ்ரேல் ஜனங்கிட்ட தான் அனுப்பப்பட்டேன்னு சொல்லுவார். ஆனா இவங்களுக்கும் எப்படி ஏதோ ஒரு முறையில இவங்களுக்கும் போய் அது சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இங்க எப்படி அவங்க போய் சேர்ந்தாங்க, எப்படி நடந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21 விட்டு புறப்பட்டு போனார். வந்து, ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று ஒரு வார்த்தையும் வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய மற்றபடி
என்று பணிந்து கொண்டாள். நோக்கி என்றார். மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் அல்லேலூயா. அப்புறம் பிரயோத்திரமாக விசுவாசம் பெரிது என்றார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதும். அல்லேலூயா. எல்லாம் படிச்சுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் இந்த விஷயம் தெரியாதவங்க யாரா இருக்காங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கிறேன், இந்த சம்பவம் எனக்கு இதுக்கு முன்ன தெரியவே தெரியாது அப்படின்னு யாரா இருந்தா பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம். அல்லேலூயா. ஆனா இதுல ஏசப்பா அந்நிய ஸ்திரியோட எப்படி போய் சுவிசேஷம் சொல்றாரு அன்றதை நம்ம இதுல கவனிக்கிறோம். ஏற்கனவே சமரிய ஸ்திரீ கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லியாச்சு, அவங்கள மாத்தியாச்சு. இந்த ஸ்திரீயோட இப்போ இது இந்த ஒரு சம்பாஷணை நடக்குது. படிங்க மறுபடியும் 21. அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். எங்க போனாருங்க? தூரு சீதோன் என்ற பட்டணம். 2 ஊர் பேரும் சொல்லிட்டாங்க. அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஊரு கிடையாது. அது தெரியுதுங்களா? அவங்க சொந்த ஏரியா கிடையாது, வேற ஏரியாவுக்கு போயிருக்காரு ஏசப்பா. அங்கே யார் இருக்காங்கன்னா, படிங்க அடுத்து. வந்து படிங்க. அது மறுபடியும் படிங்க. 2வது. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒன்று. இப்போ இந்த அம்மா யாரு? இருக்கிற ஏரியா எது? தூரு சீதோன். அந்த ஏரியாவில் இன்னொரு அம்மா குடியிருக்காங்க. அல்லேலூயா. தூரு சீதோன் இஸ்ரேல் பட்டணம் கிடையாது. ஆனா அந்த ஊர்லயே அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு அம்மா அங்க இருக்கிறாங்க. அந்த அம்மா யாருன்னா கானான் தேசத்து ஸ்திரீ. கானான் தேசம் எப்போ நம்ம படிச்சிருக்கோம்? ஆமா, எப்போ படிச்சிருக்கோம்? மோசே பழைய ஏற்பாட்டுல மோசே டைம்ல, மோசே எகிப்துல இருக்கும்போது திரும்பி வரும்போது அந்த ஊர் தான் இவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அந்த அந்த பிரதேசம். ஆனா இப்ப பாருங்க, அவங்க இஸ்ரேல் ஜனத்துல இல்ல. பக்கத்துல இப்போ அது லெபனான் என்ற ஊர்ல இருக்குது. இப்போ லெபனான், இஸ்ரேல் பக்கத்துல லெபனான் இப்போ வார் நடந்துக்குன்னே இருக்குது. அங்கே இருக்குது தூரு சீதம். அங்கே இஸ்ரேல் தேசம் கிடையாது. அப்போ அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத ஆளும் ஒரு அம்மா இருக்காங்க. ஆனா பூர்வீக ஸ்திரீ அந்த அம்மா யாரு? கானான் நாட்டு அந்த காலத்துல இருந்து இருந்த ஒரு ஒரு ஜாதி நினைக்கிறாங்க. அவங்க இன்னும் இருக்காங்க அங்க. இப்போ இந்த 2 ஏரியாவுக்கும் யாரு போயிருக்காங்க? ஏசப்பா போயிருக்காரு. இதுக்கு முன்னே எங்க போனாரு? போன வாட்டி படிச்சது சமாரியா ஏரியாவுக்கு போனாரு. இப்போ எங்க போயிருக்காரு? தூரு சீதோன்ற ஏரியாவுக்கு போயிருக்காரு. அங்கேயும் அந்த ஊர் ஆள் இல்லாம பழைய ஆளுன்னா எப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம நாடு கூட சொல்லுவோம், நாங்க பழைய ஆளுங்க, உலகத்திலேயே நாங்க தான் பழமையான ஆளுங்க. புரியுதா? நம்ம கல்ச்சர் தான் பழசு, எல்லாமே நம்ம இதுதான் பழசு, எல்லாம் சொல்லிக்கினே இருப்பாங்க.
கரெக்டா? ஆனா வாழ்றது என்னவோ எந்த உலகத்துல வாழ்றாங்க? ஏசப்பா வந்த டைம் வாழ்றாங்க அந்த அம்மா. அப்போ பழைய கல்ச்சர் எல்லாம் எங்களுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ்றது மட்டும் புதிய டைம்ல வாழ்றாங்க. இப்போ நம்ம கூட சொல்லுவோம் நிறைய பேர், நாங்கள் பழைய ஆள் அப்படி இப்படின்னுவோம். ஆனால் காலையிலேருந்து ஏஞ்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் மற்றவங்க கண்டுபிடிச்சி தான் யூஸ் பண்ணிக்கினே இருப்போம். அவங்கள திட்டிக்கினே இருப்போம். அல்லேலுயா, நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் தான் பெரிய ஆள், பழைய பழைய காலத்துலேருந்து நாங்கள் இருக்கிறோம், எங்கள் கல்ச்சரு பெருசு, அது இதுன்னு எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி தான் யூஸ் பண்ணிக்கினே இருப்போம். ஆனால் அவனை திட்டிக்கினே இருப்போம். அல்லேலுயா, அல்லேலுயா. அது போல ஒரு ஆள் இந்தம்மா, ரொம்ப பழைய ஆள், வேற ஊர்ல இருக்கிறாங்க. ஏசப்பா அங்க வந்திருக்காரு. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது வீட்டுல. என்ன பிரச்சனை சொல்றாங்க? படிங்கம்மா. ஆண்டவரே, ஆ, தாவீதின் குமாரனே, ஆ, எனக்கு இரங்கும். ஆ, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி ஆ, கூப்பிட்டாள். ஆ. அந்த அம்மாவுக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்க மகள் பிசாசுனால கொடிய வேதனை, சும்மா அப்படி இப்படி கிடையாது. சில பேருக்கு வீட்டில் யாருக்கோ ஒரு இடத்துல அசுத்தாவி பிடிச்சிருக்கும், அப்பப்போ ப்ராப்ளம் பண்ணும், சிலது தெரியவே தெரியாது. சின்ன வயசுல வந்திருக்கும், பெரிய ஆள் ஆற வரைக்கும் வெளிப்படாது. அல்லேலுயா. ஆனா இது இந்த இந்த விஷயத்துல என்ன இருக்குது, அது ரொம்ப என்ன சொல்றாங்க அந்தம்மா, கொடிய வேதனை. அது தாய்க்கு தான் தெரியும் பாவம் அந்த கஷ்டம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் தாய்க்கு, ஒரு பெண் பிள்ளைக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது சொல்ல முடியாது. அது அந்த அம்மா ஒரே வார்த்தையில சொல்றாங்க, கொடிய வேதனை நான் படுகிறேன். கஷ்டம்தான் பெண் பிள்ளைக்கு. வளர்ந்து அவங்க ஒரு ஸ்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்க லைஃப்ல. அந்த அந்த டைம்ல அவங்க நார்மலா இருந்து வாழ்ந்தாதான் அவங்க ஸ்டேஜ் எல்லாம் கரெக்டா வரும். இது போல ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஸ்டேஜ்லயும் அவங்க கொடிய வேதனை வந்துக்கினே இருக்கும். ஆனா அதெல்லாம் யாரு அனுபவிப்பாங்க? தாய் தான். தாய் தான் அனுபவிப்பாங்க. அதனால அந்த அம்மாவுக்கு, இந்த அம்மா பழைய ஆள் தான், பழைய கல்ச்சர் எல்லாமே பழசுதான் இந்த மாதிரி. ஆனா அந்த அம்மாவுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, தன் பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம், இது அந்த ஊர்ல, அந்த லைஃப்ல, அந்த அம்மா சரௌண்டிங்ல யாரும் குணப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனை. அல்லேலுயா, அல்லேலுயா. இந்த அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சுது, ஏசப்பா வந்துட்டாருன்னு. ஏசப்பா என்னென்ன செய்வாருன்னு தெரிஞ்சிருக்குது. ஏசப்பா யாருடைய குமாரன்னு கூட தெரிஞ்சிருக்குது. அல்லேலுயா. அப்படி யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏசப்பா யாருடைய குமாரன்னு, அவர் ஜீனியாலஜி எது, எந்த பரம்பரையில வந்திருக்காருன்னு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்தம்மா இஸ்ரவேல் ஜனமும் கிடையாது. ஆனாலும் அந்த அம்மா என்ன கூப்பிடுறாங்க? தாவீது குமார்னு அப்படி கூப்பிடுறாங்க. அப்போனா ஏசப்பா யாருன்னா அவரு ஃபுல்லா ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்குது. இந்தம்மா இஸ்ரவேல் ஜனம் கிடையாது. அல்லேலுயா. அப்போ இந்த அம்மாக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்குதா பாருங்க. இந்தம்மா பழைய ஆளு, புரியுதுங்களா? இந்தம்மா பழைய ஆளு, வாழ்றதோ ஒரு புதிய இடம். இந்த அம்மாவுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்துக்கு ஏசப்பா தான் ஆன்சர். அந்த அம்மாவுக்கு வேற யாருமே எதுவும் பண்ண முடியாது. அதனால ஏசப்பா வந்த உடனே வந்துட்டாங்க அவர்கிட்ட. என்ன கேட்குறாங்க?
படிங்க. ஆ ஆ பாருங்க, ஏசப்பா ஸ்டார்டிங்ல நோ ஆன்சர். இந்த அம்மாவுடைய பிரேயரு அவர் காதுல போனதா இல்லைன்னு கூட தெரியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணாராம், ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. காதுல விழுந்த மாதிரியே இல்லை. இப்படிதான் இருக்கும். அவங்க இஸ்ரேல் ஜனம் கிடையாது. இப்போ நம்ம கூட எப்படின்னா, நம்ம கிறிஸ்துவ பின்பற்ற ஜனம் கிடையாது. நம்மலாம் பார்த்தா நம்மலாம் கானானியர் ஜனம் தான். அல்லேலூயா. பழைய ஆளுங்க, பழைய நாட்டு, நம்ம பழைய பாரம்பரியம், பழைய ட்ரெடிஷனு எல்லாம் பழசு. ஆனால் எந்த காலத்தில் வாழ்கிறோம்? நவீன காலத்தில் வாழ்கிறோம். எல்லாம் நியூ டெக்னாலஜி. எல்லாமே பட்டன் போட்டால் வேலை செய்யும். நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? லைட்டு நம்ம கொளுத்தி எரிய வைக்க தேவையில்லை. ஃபேனை விசிறி வச்சு பண்ணுற வேலை கிடையாது. அல்லேலூயா. அடுப்பு எல்லாமே எப்படிதான், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாமே சுவிட்சுங்களோட நம்ம ஆன் பண்ண வேலை தான். அந்த காலத்தை வாழ்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? ஆனால் நம்ம யாரு? பழைய ஆளுங்க. கரெக்டா? பழைய ஆள் தானே நம்ம. புது ஆளா நம்ம? கிடையாது. நம்ம பழைய ஆளு, கானான் ஸ்திரீ மாதிரி தான் நம்ம பழைய ஆளுங்க. புது யுகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஏசப்பா இருக்காருன்னு தெரியும். ஏசப்பா நம்மகிட்ட இருக்காருன்னு தெரியும். நம்ம கேட்குறோம் ப்ராப்ளத்தை. என்ன செய்கிறாரு ஃபஸ்ட்டு ஏசப்பா? என்ன செய்கிறாருப்பா? காதுலயே வாங்கல. அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம், ஏசுன்னு தெரிஞ்சுது. நம்ம ப்ராப்ளத்துக்கு அவர் தான் சொல்யூஷன்னு தெரியுது. நம்ம ஜெபிக்கிறோம், ஏசப்பா உங்களை பற்றி எனக்கு தெரியும், நான் நீங்கள் தாவீது குமாரன், உங்களால தான் என் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் நோ ஆன்சர். அல்லேலூயா. அப்புறம் படிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறார்களே, இவளை அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். இப்போ இவங்க 2 பேர் நடுவில் இன்னொருத்தர் இருக்காங்க. யாருங்க? சீஷர்கள், பாஸ்டர்மார்கள். இப்போ நமக்காக ஜெபம் பண்றது, நமக்காக பரிந்துரை பேசுறது, நமக்காக ரெக்கமெண்ட், ஏசப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்றதெல்லாம் யாரு? நம்மளும் பேசுறோம், ஆன்சர் இல்லை. ஊழியக்காரர் அவங்களும் ஜெபிக்கிறாங்க. அவங்க என்ன ஜெபிக்கிறாங்க? தொந்தரவா இருக்குது. அப்படிதானே இருக்குது. படிங்க, என்ன சொல்றாங்க? வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். பின்தொடர்ந்து கூப்பிடுறாரு. வேற இதுல தெலுங்குல படிங்க. தெலுங்குல யாருக்கா இருக்குதா? அம்மா தெலுங்குல யாருக்காவது இருக்குதா? அம்மா அது இல்லை, அது அப்புறம் வாங்க, ஸ்டார்டிங் இல்லை. 20 அம்மா. என்ன பண்ணுதா? கேட்கலன்னா என்னது? அலற சத்தம். சும்மா அந்த மாதிரி ஜெபிக்கல, அழுவுது, கத்துது, என்னென்ன பண்ணுது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தெரியுது. இது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் எனக்கு, வேற சொல்யூஷனு கிடையாது, வேற ஆன்சரே எனக்கு கிடையாது. இவர் தான், இவரை விட்டா எனக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அந்த அம்மாவுக்கு. அதனால என்ன பண்ணுது?
கூட இருக்கிற சிஷ்யர்கள் கூட தாங்க முடியல. கூட இருக்கிற சிஷ்யர்களுக்கும் அந்த அம்மா போடுற சத்தம் தாங்க முடியல. அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பாவுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க? படிங்க. ஆ? ஆ. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சீசர்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அம்மா பின்னாடி வந்து சத்தம் போட்டுக்கினே இருக்குது. சும்மா சத்தம் கூட இல்லை, அழுகிற சத்தம், அலற சத்தம். இது இவங்களுக்கு சீஷர்களுக்கு அவங்களுக்கு அது ப்ராப்ளமா இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அனுப்பி வை, அவங்கள ஹீல் பண்ணுன்னு சொல்ல, அவங்களுக்கு சுகம் கொடுக்குன்னு சொல்லலை. புரியுதுங்களா? அவங்களுக்கு சுகம் கொடுத்து அனுப்புன்னு சொல்ல, அனுப்பி வை, தொந்தரவு தாங்கலை எங்களால. அப்படிதான் இருக்குது. அல்லேலூயா. அப்புறம் படிங்க. அதற்கு அவர், ஆ, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி அன்று மற்றபடி அல்லவென்றார். இப்போ அவர் சொல்றாரு, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டுக்கு மட்டும்தான் நான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி இல்லை. அப்போனா இந்த அம்மா கதை என்னது? மற்றபடி தான். அல்லேலூயா. இந்த அம்மாவுடைய ப்ராப்ளம் என்னதுங்க? மற்றபடி தான். அதனால அவருடைய லிஸ்ட்ல, ஹீலிங் லிஸ்ட்ல கிடையாது. நம்ம கூட ஸ்டார்டிங் போயிட்டு ஜபம் பண்ணிட்டு நம்ம தேவைகளை ஜபத்துல கேட்டா நம்ம லிஸ்ட்ல இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அது யாருக்கு சொல்லுவாரு? ஊழியக்காரங்க சொல்லுவாரு. அது அந்த அம்மா கூட சொல்ல மாட்டாங்க. ஊழியக்காரர் இந்த அம்மா லிஸ்ட்லயே கிடையாது. அல்லேலூயா. நான் வந்தது வேற, இந்த மாடல் எனக்கு வந்த விஷயம் வேற. ஆனா இந்த அம்மா ஜபம் வந்து என்னுடைய லிஸ்ட்லயே கிடையாது இந்த அம்மா. அல்லேலூயா. நீங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு வரணும். ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சிருது, அவர்கிட்ட அழுது சத்தம் போடுற மட்டும் செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் அவருடைய லிஸ்ட்டுக்குள்ள வரணும். புரியுதுங்களா? அவருடைய லிஸ்ட்ல வந்தாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் காது கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது படிங்க. அவள் வந்து, ஆ, ஆண்டவரே ஆ. எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ரெண்டாவது என்ன பண்றாங்க? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு பணிந்து கொண்டான்னா என்ன தெரியுமா? வர்ஷிப்பா பண்றாங்க. ரெண்டாவது அந்த ஸ்டேஜ் என்ன இருக்குது அந்த அம்மாவுக்கு? வர்ஷிப் பண்ற ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஜபம் பண்ற ஸ்டேஜ் தான். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து அந்நியரா இருந்து ஜபம் பண்ற ஸ்டேஜ். ஏசப்பா காதுல கூட வாங்கல. அப்புறம் சொல்றாரு, சீசர்கிட்ட சொல்றாரு, இந்த அம்மா என் லிஸ்ட்லயே கிடையாது என்றார். அப்புறம் அந்த அம்மா என்ன செய்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்ச பிறகு என்னன்னு சொல்றாரு? அவர் அவளை நோக்கி, ஆ, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து ஆ, நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அல்லேலூயா. இந்த விஷயம் கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தை. எத்தனை பேர் ஆமான்றீங்க? இது நிறைய பேர் வந்து ஏசப்பாவை விமர்சிக்கிற ஜனம் இருக்காங்க. அவங்க கூட இப்படிதான் ஏசப்பா பாரு, ஒரு உதவி கேட்டு வந்தவங்கள என்ன சொன்னாரு? நாயின்னு சொன்னார். நிறைய விமர்சனம் இருக்குது. ஆனா இது அப்படி கிடையாது. அல்லேலூயா. அவர் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றார். பிள்ளைகளுக்கு அது இப்போ எப்படின்னா, நான் உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வச்சுன்னு இருக்கீங்க.
வச்சிங்கன்னு நினச்சிங்க. இருக்குதோ இல்லையா எனக்கு தெரியாது. வீட்டில் எல்லாருக்கும் செய்கிற மாதிரி சாப்பாடு பண்ணுறீங்க. அது எடுத்த உடனே நாய்க்குட்டிக்கு போடுவீங்களா? அல்லையா? வீட்டில் சமைக்கிறீங்க பசங்களுக்காக, உங்கள் வீட்டில் நாய்க்குட்டியும் இருக்குது, எடுத்த உடனே நாய்க்குட்டிக்கு போடுவீங்களா? எப்போ போடுவீங்க? கடைசியில் சாப்பிட்டு மீந்த பிறகு போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய நாய் வளர்க்குறவங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அதுக்குன்னு தனியாக கூட சமைக்கிறவங்க இருக்காங்க. நம்ம போடுற மசாலா அதெல்லாம் இருக்காது, அது டேஸ்ட்னு தனியாக இருக்குது, அதுக்குன்னு தனியாக ப்ரிப்பரேஷன் பண்ணி செய்வாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு பண்ணுறத ஃபுட்டு வேற, அதுக்கு பண்ணுற ஃபுட்டு வேற. அல்லையா? அப்புறம் இன்னொரு இடத்துல சாப்பிட்டு மிச்சமானது தான் போடுவாங்க. புரியுதுங்களா? சாப்பிட்டு மிச்சமானது போடுவாங்க. வீட்டில் நான்வெஜ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மீதி இருக்கிற எலும்பெல்லாம் போடுவாங்க. இதுதான் நார்மல். இதை ஏசப்பா என்ன சொல்றாரு? எக்ஸாம்பிளா சொல்றாரு. அந்த மாதிரி நான் இன்னும் சொல்லலை. அல்லேலூயா. அவருக்குன்னா பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏசப்பாக்கு ஓன் பிள்ளைகள்னு இருக்காங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனம் அவங்களுக்கு தான் இந்த அற்புதம் அடையாளம் செய்யறது. ஆனா இப்போ அந்நிய ஜனங்க இவங்கெல்லாம் பிதாவை வர்ஷிப் பண்றவங்க கிடையாது. இவங்களுக்கெல்லாம் தனியா கானான் தேசத்துல எப்படி இருந்தாங்கன்னா எல்லாம் தெரியும், நீங்க படிங்க. அவங்க யாரை வணங்குறாங்க, இன்னும் வணங்குறாங்க, அங்க இருக்காங்க. அவங்களுக்கு எடுத்ததே சுகம் இது கொடுக்க மாட்டார். கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் முன்ன வந்தா பின்னாடி இடம் காலி ஆகணும். கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு வாங்க, இன்னும் கொஞ்சம். அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? அதனால ஏசப்பா எந்த உதாரணத்துல சொல்றாருன்னா அவங்களுக்கு கரெக்டா புரியறதுக்கு சொன்ன இருக்காரு. பிள்ளைகளுக்காக செஞ்ச ஒரு உணவு யாருக்கு கொடுக்க மாட்டாங்க? நாய்க்குட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு கொடுப்பாங்க எப்போன்னா இவங்களுக்கு முடிஞ்ச பிறகு மீதி இருக்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது வீட்டில் இருக்கிறதுனால நாய்க்குட்டின்னா அதுக்கு அது பட்டினி போட மாட்டாங்க. முடிஞ்ச பிறகு கண்டிப்பா அதுக்கும் போட்டு தான் முடிச்சிடுவாங்க. அதனால கம்பேர் பண்றாரு ஏசப்பா, கம்பேர் பண்றாரு. கம்பேரிங்காக சொன்னதுதான் அது. அது தவிர இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏசப்பாவை அந்த தப்பா சொல்லுவாங்க. அது கிடையாதுங்க. மறுபடியும் படிங்க. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நல்லதே இல்லை, அது அவரே சொல்றாரு, நல்லது இல்லை. நம்ம போடுறதும் கிடையாது. அது போல அப்படி போடக்கூடாதுன்னு ஏசப்பாவும் சொல்றாரு. நான் அது டிஃப்ரெண்டா தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அந்த அம்மா திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நாய்க்குட்டிகளும் அந்த அம்மா அதான் சொல்றாங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு? முதல்ல யாரு கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு. அடுத்துதான் நாய்க்குட்டி. இன்னமா தான் சொல்லுது. அங்கிருந்து விருந்தது நாங்க சாப்பிடுவோம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அதையாவது கொடுன்னு. இந்த அம்மா கண்டிப்பா சுகம் தேவை, விடுதலை தேவை. இந்த அம்மாக்கு அவர் என்னதான் சொன்னாலும் இந்த அம்மாக்கு எப்படியாவது விடுதலை தேவை. சில பேர் வருவாங்க,
சிஸ்டர் கிட்ட வருவாங்க, ப்ரேயருக்காக வருவாங்க, கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, செட் ஆகலைன்னா நம்மளுக்கு என்ன சுகம் வரல அப்படின்னு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் எப்படி நம்மளை நாய்க்குட்டின்னு சொல்லிட்டாங்கன்னு ஓடுற மாதிரி. ஆனால் இந்த மாதிரி என்ன சொல்லுது, பரவாயில்ல, அந்த கீழே விழுந்த துணிக்களை விட நாய்க்குட்டி சாப்பிடும்ல, அட்லீஸ்ட் அதையாவது எனக்கு கொடு. அல்லேலுயா, அல்லேலுயா. அப்போ இந்தம்மா என்ன சொல்றதுன்னா, நான் பொறுத்திருப்பேன், நான் காத்திருப்பேன். அல்லேலுயா. நானு உங்க சந்நிதியில உங்க மேஜை கிட்ட நான் காத்திருப்பேன். நீங்க அதாவது எனக்கு செய்யுங்கன்னு ஒரு விண்ணப்பம். அல்லேலுயா. ஃபர்ஸ்ட் அவர் காது கேட்கல, ரெண்டாவது நான் இங்க வரல, என் லிஸ்ட்ல இந்த அம்மா கிடையாதுன்னாரு, மூணாவது என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய ப்ரெஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா செகண்ட் ப்ரெஃபரன்ஸ்ல இருக்குது. இந்த அம்மா சொல்லுது, பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க ரெண்டாவது முறையா எனக்கு கொடுங்க அப்படின்னு இந்த அம்மா அப்படியே சரண்டர் ஆகுது. அதனால ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இப்போ ஏசப்பா மூணு டைமும் சுத்தமா அந்த அம்மாவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஆனா இந்த அம்மா எப்போ நான் பொறுத்திருப்பேன், மேஜையிலேருந்து விழுற துணுக்களுக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்களோ, அப்போ ஏசப்பா என்ன ஆகுறாரு, அவரே சேஞ்ச் ஆகுறாரு. அல்லேலுயா. நீங்க எப்போ பொறுத்திருப்பேன், உங்க சந்நிதியிலே தான் நான் இருப்பேன், நான் எங்க போக மாட்டேன். நீங்க எப்போ எனக்கு சுகம் தர்றீங்களோ அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அது போல நீங்க அப்படியே ஸ்டபானா நின்னீங்கன்னு வச்சுங்க, கர்த்தருக்கு தெரிஞ்சா என்ன சொல்வாரு, உன் விசுவாசம் பெரியதுன்னு. அல்லேலுயா. இப்போ இங்க அந்தம்மா என்னத்தை விசுவாசம் காட்டியிருக்காங்க, நான் வெயிட் பண்றேன்னு தான் சொன்னார். ஆனா இதுல என்ன தெரியுது, இதுல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா, அல்லேலுயா, அங்கே குறிப்பிட்டுள்ள சில வார்த்தைகள் என்னன்னா, அந்த அம்மா சொன்னது என்னென்ன இருக்குது, அந்த அம்மா கடைசியில சொன்னது சொல்லுங்க, அந்த விசுவாசம் எப்படி வெளிப்படுத்தினாங்க அப்படிங்க. இல்ல அதுக்கு முன்ன, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அந்த அம்மா ஒண்ணு சொல்லியிருக்காங்க, எஜமானின் மேஜை, அது ஒண்ணு ஞாபகம் வச்சு. அதுக்கு முன்ன ஏசப்பா ஒண்ணு சொல்றாரு, பிள்ளைகளுக்கு அப்பம். அங்க என்ன சொல்றாரு, அப்பம். ரெண்டாவது இந்த அம்மா என்ன சொல்லுது, அந்த எஜமானின் மேஜை. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மேஜையிலிருந்து வர்றது துணிக்கை. இந்த மூணு இன்னைக்கு மெசேஜ். அல்லேலுயா, அல்லேலுயா. ஃபர்ஸ்ட் அப்பம். ஏசப்பா என்ன எக்ஸாம்பிள் சொன்னார்னா, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு அப்பம்,
யாருக்கு கொடுக்க மாட்டேன்? அவரு அப்பம் சொல்றாரு. இந்த அம்மா சொல்றது எஜமானின் மேஜை, துணிக்கையில் எஜமானின் மேஜையிலேருந்து அதுக்கப்புறம் தான் துணிக்கை வரும். இப்போ அப்பம்னா என்னது? அப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு? அவரு கம்யூனியன் கொடுக்கும்போது லாஸ்ட் சப்பர்ல என்ன சொல்லியிருக்காரு? அவருடைய சரீரத்தை அப்பமாக பிட்டு கொடுக்குறேன். பிட்டு கொடுத்தா என்னது? ஃபுல் அப்பமா இல்லை அது துணிக்கையா? அப்பத்தை பிட்டு பிட்டு கொடுத்தா என்னது? துணிக்கை தான். எல்லாருக்கும் அப்பம் பிட்டு பிட்டு கொடுத்தா அது துணிக்கை தான். புரியுதா? அது எங்கேருந்து விழுதுதான்? இப்ப அங்க மேஜை இருந்ததா கம்யூனியன் டைம்ல லாஸ்ட் சப்பர்ல? ஏசப்பா மேஜையில தானே. என்ன படம் எங்க பாக்கலையா நீங்க? ஒரு பெரிய மேஜை, அப்போ அந்த திராட்சை ரசம் எல்லாம் இருந்ததா? அல்லேலுயா, இருந்தா இல்லைங்களா? அப்பம் இருந்தது, மேஜை இருந்தது, மேஜையிலேருந்து நிறைய துணிகள் எடுத்து 12 பேருக்கும் கொடுக்குறாரு. அந்த 12 பேர் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்க. அல்லேலுயா, அவங்களாம் பிள்ளைகள். அல்லேலுயா. பாதியா எவ்வளவு தூரம் வந்திருக்குது அந்த துணிக்கை? அப்போ வச்சு அந்த அந்த மேஜை இப்போ எது வரைக்கும் வந்திருக்குது? எல்லா நாட்டிலையும் எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவங்களுக்கும் அது வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம அப்பத்தை சாப்பிட்றோமா இல்லை துணிக்கை சாப்பிட்றோமா? அல்லேலுயா, அல்லேலுயா. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குது? எஜமானின் மேஜையிலிருந்து கீழே விழுற துணிக்கைய இன்னும். அந்த அம்மா எங்க போனாங்க? ஏசப்பா என்ன சொன்னார்? ஏசப்பாவுடைய ராபோஜனத்தை அவரு முன்னாடியே ப்ராஃபஸியா சொல்றாரு. அந்த அம்மா அதை தான் சொல்றாங்க. ஆமாங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அது எல்லா நாட்டுக்கும் பரவும், எல்லா அந்நிய ஜனங்களுக்கும். இது சொன்னார்ல, பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறேன்ட்டு, எல்லா ஜனங்களுக்கும் போகும். எல்லாரும் என்ன சாப்பிடுவாங்க? மேஜையிலேருந்து, எஜமானின் மேஜையிலேருந்து கீழே விழுற துணிக்கை தான் சாப்பிட போறாங்க. அவங்களுக்கெல்லாம் சுகம் வருமா இல்லையா? அல்லேலுயா, அல்லேலுயா. அதுதான் அங்க விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் ஏசப்பா சொல்றாரு, உங்க விசுவாசம் பெரியது. இப்ப நம்ம வாழ்க்கையில ஜபம் தேவை இருக்குது. ஜபம் பண்றோம், ஏசப்பா கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் அழுகுறோம், கத்துறோம். அப்புறம் என்ன சொல்றாங்க? பாஸ்டர் அம்மா இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அவங்கள அனுப்பி வைங்க, ரொம்ப கத்துறாங்க, முடியல அப்படின்னு ரெக்கமெண்டும் போகுது. ஏசப்பா சொல்றாரு, அதுக்கப்புறம் இந்த அம்மா என் லிஸ்ட்லயே கிடையாது. அல்லேலுயா. அப்புறம் அந்த அம்மாவை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வர்ஷிப்பும் பண்ணுது. வர்ஷிப் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் அந்த அம்மாவுக்கு சொல்றாரு, நான் வந்து என் பிள்ளைகளுக்கு அப்பம் இருக்குது, அது எடுத்து உனக்கு கொடுக்க முடியாது. இந்த அம்மா சொல்லுது, அந்த டயத்துக்கு அதுதான் கரெக்டு. ஏசப்பா வந்து டயத்துக்கு அதுதான் கரெக்டு. ஆனா அவரு லாஸ்ட் சப்பர் முடிஞ்சிச்சு, கம்யூனியனை முடிச்சுட்டு சிலுவையில் மறைந்து
3ஆம் நாள் எழும்பிட்டு அவர் மேலே ஆரோகணமா போன பிறகு முடிஞ்சு போச்சு எல்லாம். அல்லேலுயா. ஆவியானவர் இறங்கின பிறகு எல்லா அந்நியரும் துணிக்க சாப்பிட ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. அல்லேலுயா, அல்லேலுயா. பெந்தெகோஸ்து நாள்ல எல்லாருக்கும் துணிக்க வந்துடுச்சு. அல்லேலுயா. பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயும் இறங்கினார். அல்லேலுயா. அந்த தீர்க்க தரிசனம் தான் அங்க 2 பேரும் பேசின்னு இருக்காங்க. சமாரியா ஸ்திரீ கிட்ட நடந்த சம்பாஷணை வேற, ஆனா அந்த கானானு ஸ்திரீ கிட்ட நடந்த சம்பாஷணை வேற. அந்த அம்மா ஃபுல்லா உலக பிரகாரமே பேசின்னு இருந்தாங்க. ஏசப்பா பரலோகத்தை பத்தி பேசின்னு இருந்தா கூட அந்த அம்மாக்கு ஏறவே இல்லை. ஆனா இந்த கானானு ஸ்திரீக்கு கரெக்டா பிடிச்சிட்டாங்க. எப்போ இவரு பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு கொடுக்கறது நல்லது இல்லைன்னு சொன்னாரோ, இந்த அம்மா பிடிச்சிட்டாங்க. எஜமானின் மேஜையிலிருந்து வர துணிக்கல் நாங்க அந்நிய ஜனங்க சாப்பிட போறாங்க. அல்லேலுயா. அவர் அப்போ சீஷர்களை பிரித்து கொடுத்தார். ஆனா துணுக்கள் அங்கேயே இருக்குது, இன்னும் இருக்குது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது. அது என்னன்னா, அதே 15 மத்தேயு 15 படிங்க. 37 வசனம் படிங்க. அது என்ன புரியுதுங்களா? புரியுதா? 5 அப்பமும் 7 அப்பம் 5 அப்பம் 2 மீன் இல்லையா? மொத்தம் சேர்த்த 5 2 சேர்த்தா 7. அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்தது, ஃபுல்லா இருந்தது. அதுதான் 5 அப்பம் ஃபுல்லா இருந்தது, 2 மீன் ஃபுல்லாவா இருந்தது. ஆனா எல்லாருக்கும் எத்தனை பேர் சாப்பிட்டது? எல்லாம் முடிச்ச பிறகு எவ்வளவு மீதி இருந்துதான்? இன்னும் 7 கூட நிறைய என்ன இருந்தது சொல்லுங்க? துணிக்கைகள் இருந்தது. இந்த துணிக்கை தான் அந்த அம்மா கேக்குது. அல்லேலுயா. மீதி இருக்கிற துணிக்கைகள் யார் சாப்பிடுவாங்க? பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகளுக்கு ஒரிஜினலா சாப்பிட்டாங்க. மீதி இருக்கிற துணிக்கைகள் யார் சாப்பிடுவாங்க? நாய்க்குட்டி. வீட்டில் செல்ல நாய்க்கு தான். அதுவும் அது தெருவில் போகிற நாய் கிடையாது, வீட்டில் வளர்க்குற நாய் தான். குழந்தைங்கள விட அதிகமாக நேசிப்பாங்க. வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப நல்லா வளர்ப்பாங்க. அவங்களுக்கும் என்ன கொடுப்பாங்க? இப்போ நம்ம சாப்பிட்றது அதுதான். அல்லேலுயா. 7. அந்த 7 துணிக்கை, மீதி இருக்கிற துணிக்கை தான் நம்ம இப்போ சாப்பிட்றோம். அல்லேலுயா. அந்த விசுவாசத்தினால என்ன நடந்தது? இதுதான் விசுவாசம். அந்த அம்மா காட்டின விசுவாசம் என்னன்னா, துணிக்கையில் தான், எஜமானின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கை. இதுதான் அந்த அம்மா காட்டின விசுவாசம். இதுதான் நடக்குது இப்போ. அல்லேலுயா, அல்லேலுயா. அதனால ஒரு நம்ம வாழ்க்கையில ஏசப்பா கிட்ட ஒரு பெரிய விசுவாசம் நம்ம காட்டணும். அவரோட ஒரு பெரிய விசுவாசத்தை காட்டிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும். நம்ம வாழ்க்கை அவரோட விசுவாசத்தை நடக்கணும். அவர் நம்ம வாழ்க்கையில பெரிய விசுவாசம் இருக்குது, இவங்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்குது அப்படின்னு அவரு நம்மளை நம்பணும். உடனே என்ன நடக்குதாங்க? அற்புதம் நடக்குது. அந்த அம்மா எதுக்காக வந்தாங்களோ அந்த அற்புதம் பெற்றுக்கொண்டார். அல்லேலுயா, அல்லேலுயா. அது மாதிரி விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். கர்த்தர் பார்த்துக்கினே இருப்பார், உங்க அழுகும் குரல் கேட்டுக்கினே இருப்பார்.
உங்க ஜபத்தை கேட்டுன்னு தான் இருப்பாரு. உங்க வர்ஷிப்பையும் பார்த்துக்கின்னு தான் இருப்பாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கறது என்னது? ஒரு பெரிய விசுவாசத்தை உங்க லைஃப்ல, நம்ம லைஃப்ல எதிர்பார்க்கறாரு. அந்த விசுவாசம் அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஸ்தோத்திரம்.